உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, மிரட்டிய சிபிஐ, கண்ணீர் விட்டு கதறிய விஜய், சிபிஐ அலுவலகம் முழுவதும் கண்ணீரால் நிரம்பி வழிந்த அவலம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் போவாங்க. உட்காந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கு இருப்பாங்க. நிறைய பேர் பக்கமா உட்காந்து எழுத ஆரம்பிப்பாங்க. மோடி வீசிய வலை, சிக்கிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய தலை, இந்த மாதிரி நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, எதுகை மோனையோட உட்காந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கு இருப்பாங்க. நிறைய பேர் உட்காந்து பக்கமா எழுதி இருப்பாங்க. நாளைக்கு அப்படியே சமூக வலைத்தளங்களுமே வந்து அப்படியே ஜெகஜோதியா இருக்கும். என்ன மேட்ரு அப்படின்னா ஒண்ணு கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் நாளைய தினத்துல, அதாவது 10ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகணும். இந்த கரூர் ஸ்டாம்பீட் விவகாரம் சம்பந்தமாக விசாரணைக்காக ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. சோ இதனாலதான் சமூக வலைத்தளங்கள்ல இப்ப இருந்தே உட்காந்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, நாம அறிந்து கொள்ள வேண்டிய தரவுகள் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி இந்த சிபிஐ மூலமாகவும் அதே மாதிரி இந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் மூலமாகவும் நெருக்கடி கொடுக்கின்றார்களா இல்லையா, இதுல அரசியல் இருக்கின்றதா இல்லையா அப்படின்றத உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, என்ன மேட்ரு அப்படின்றத முதல்ல சொல்லிடுவோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இந்த கரூர் ஸ்டாம்பீட் விவகாரம் சம்பந்தமாக ஒரு 2 முறை சிபிஐல போய் ஆஜராயிட்டு வந்துட்டாரு. சோ இந்த நிலைமையில 3வது முறையாகவும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பி இருக்கின்றார்கள். 10ஆம் தேதி, அதாவது நாளைய தினத்துல நீங்க சிபிஐ அலுவலகத்துல வந்து ஆஜராக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சம்மன் அனுப்பின உடனே சமூக வலைத்தளங்கள்ல வழக்கம் போல உட்காந்து தனக்கு என்ன தோணுதோ இது எல்லாமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு என்ன டைட்டில் வைக்கணுமோ, தனக்கு தோணுன டைட்டில் என்ன வைக்கணுமோ அது எல்லாத்தையும் இப்பவே வச்சு பிரேக்கிங் நியூஸ் ஆல்ரெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவை நம்ம கொடுத்துருவோம். அதாவது இது ஜஸ்ட் ஒரு விட்னஸ் விசாரணை. விட்னஸ் விசாரணை, சாட்சியங்களாக யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையுமே அழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்வது வழக்கம். ஏன்னா இப்ப சமீபத்துல நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய காவல்துறை அதிகாரி ஒருவரை கூட அழைத்து நம்ம சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டார்கள். சோ அவங்க சாட்சியங்களாக இருக்கிறாங்க. இந்த கரூர் ஸ்டாம்பீட் விவகாரத்துக்கு அவங்க ஒரு சாட்சியங்களாக இருக்கிறாங்க. அதனால இந்த காவல்துறை அதிகாரியும் விசாரணை மேற்கொண்டாங்க. ஏன், நம்ம கரூர் சுற்றோட்டார பகுதியில் இருக்கிற அரசு அதிகாரிகள் இருப்பாங்க தெரியுமா, ரெஸ்பான்சிபிள் பர்சன். சோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் பர்சன் எல்லாத்தையுமே கூட இந்த சிபிஐ அதிகாரிகள் அழைத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விஜய் அவர்கள் மட்டும் விசாரணை மேற்கொள்ளவில்லை, நிறைய பேர் விசாரணை மேற்கொண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாரு, அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற காரணத்துக்காக அவருடைய செய்தி தான் மிகப்பெரிய பேசுபொருளா மாறிக்கொண்டிருக்கின்றது. அவர் மட்டுமே போர்ட்ரேட் பண்ணிக்கிருக்காங்க இங்க. அதான் இங்க சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல். இவங்க வந்து அஸ்யூஷுவல் எல்லாத்தையுமே தான் வந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. ஆனா விஜய் மட்டும்தான் அவங்க விசாரணை மேற்கொள்றாங்க. கரூர் ஸ்டாம்பீட் விவகாரத்துக்கு முழுக்க விஜய் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இங்க அஸ்யூஷுவல் அவருக்கு பிடிக்காத நபர்கள் கட்டமைக்கின்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு முடிச்சா மட்டும்தான் யார் குற்றவாளி அப்படின்றது தெளிவாக புலப்படும். சரிங்களா? சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு விட்னஸ் விசாரணை, அவ்வளவுதான். சோ 2வது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், அதாவது நாளைய தினத்துல ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஆஜராயிட்டார் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் ஆஜராவாரா ஆஜராக மாட்டாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா சம்மன் அனுப்பின உடனேயே ஒரு 10 நாள் கால அவகாசம் விஜய் தரப்புல இருந்து கேட்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த எலெக்ஷனுக்கான வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே நேர்காணல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்துல நேர்காணல் பண்ண போறாங்க. சோ அதனால எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக சிபிஐ அதிகாரிகள்கிட்ட கால அவகாசம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியா? சரி, ஒருவேளை நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் ஆஜரானாலும் கூட நிறைய பேர் நாளைக்கு ஊடகத்துல உட்காந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்றத இப்பயே நான் சொல்லிடுறேன். சிபிஐ அலுவலகத்துக்குள்ள கக்கூஸ்குள்ள காதை வச்சு கேட்ட மாதிரி, இல்லாட்டி மைக்ரோபோனை ஃபிட் பண்ணி வச்சு அங்க என்ன நடந்தது அப்படின்றத லைவா கேட்ட மாதிரியே உட்காந்து நாளைக்கு மூத்த ஊடகவியலாளர் அப்படின்ற பேர்ல இருக்கிறவங்க நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மூத்த ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிட்டு
நரேட்டிவ் செட் பண்ற ஆட்கள் யார் யாரு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. சரிங்களா? சோ நாளைக்கு இந்த மாதிரிதான் மூத்த ஊடகவியலாளர் அப்படின்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு, அதாவது சிபிஐ அலுவலகத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்ணால பார்த்த மாதிரியும் காதால கேட்ட மாதிரியும் இவங்களாவே உட்காந்து ஒரு சில ஓலாக்கெல்லாம் விடுவாங்க. மக்களை நான் தெளிவா சொல்றேன், அதாவது சிபிஐ விசாரணை என்பது ஒரு ரகசியமான ஒன்று, கான்பிடென்ஷியலான ஒன்று. அது வந்து பொதுவெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த சிபிஐ அதிகாரிகளே வெளியில வந்து நான் இந்தந்த கேள்வியை கேட்டான், இந்தந்த கேள்விக்கு விஜய் அவர்கள் இது போன்று பதில்களை அளித்தார் என்று சிபிஐ அதிகாரிகளே ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்க நம்புங்க. மற்றபடி மூத்த ஊடகவியலாளர் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு நரேட்டிவ் செட் பண்றத எவனையும் நம்பாதீங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கேஸ் வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சாதாரண ஒரு கேஸ் நடக்கும் வச்சுக்கோங்க, சாதாரண கேஸ்ல கூட இந்த விசாரணை நாங்க தான் மேற்கொண்டோம், இந்தந்த வடிவத்துல மேற்கொண்டோம், இந்தந்த கேள்வி வந்து நாங்க கேட்டோம் அப்படின்ற மாதிரி பொது வழிகள்ல சாதாரண கேஸுக்கு கூட காவல்துறை அதிகாரிகள் வெளியில வந்து பிரஸ் மீட் தரமாட்டார்கள். நாங்க என்ன விசாரணை மேற்கொண்டோம் சொல்லி யாராச்சும் பொது வழியில சொல்லுவாங்களா? எந்த கேஸ்க்கா சொல்லுவாங்களா? அப்ப அப்படி சாதாரண கேஸுகளுக்கே சொல்லாத பொழுது இது கரூர் ஸ்டாம்பீட் என்பது இந்திய நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம். சோ இந்த சம்பவத்துல நான் விஜய் அவர்கள்ட்ட இந்தந்த கேள்விதான் கேட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சிபிஐ அதிகாரிகளும் வெளியில சொல்ல மாட்டாங்க, கேட்கப்பட்ட கேள்விகளை கசிய விட மாட்டாங்க. அதனால மூத்த ஊடகவியலாளர் அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு சொல்றவனுடைய பேச்சை எவன் பேச்சையும் நம்பாதீங்க. சிபிஐ அதிகாரிகளா வெளியில வந்து சொன்னாங்க அப்படின்னா நீங்க நம்புங்க. சரிங்களா? இதை நான் வந்து சொல்லி ஆகணும். சோ ரெண்டாவது, இந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு பிஜேபி நெருக்கடி கொடுக்கின்றது அப்படின்ற மாதிரி தெளிவாகவே புலப்படுகின்றது. இப்ப கூட சமீபத்துல வந்து ஒரு செய்தி, ஜனநாயகம் திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்துக்கு மறுபடியும் தணிகை குழு எல்லாரும் உட்காந்துட்டு அதை வந்து ரிவ்யூ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. அதுல ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சாமா. அவர் லீவு கேட்டு உடம்பு முடியாம போனால தற்பொழுது அந்த தணிகை குழு மறு ரிவ்யூ பண்றது வந்து தள்ளி போயிருக்கின்றது. சோ இப்ப முழுக்க இதுல பிஜேபியுடைய பின்புலங்கள் இருக்கின்றது, பிஜேபி நெருக்கடி கொடுக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளும் கூட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அதாவது விஜய்க்கு சிபிஐ பிஜேபி நெருக்கடி வழங்குகின்றார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அப்ப விஜய்க்கு பிஜேபி நெருக்கடியை வழங்குகின்றார்கள் என்றால் அப்ப விஜய் வந்து பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு புரியுதா? ஆல்ரெடி பிஜேபி பி டீமா இருந்தார் அப்படின்னா இந்நேரம் ஜனநாயகம் திரைப்படம் எப்பயோ ரிலீஸ் ஆயிருந்திருக்கணும். கரெக்டுங்களா? ஆனா ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகவில்லை. பல்வேறு வகையில் விஜய் அவர்களுக்கு பிஜேபி நெருக்கடி கொடுக்கின்றார்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்ப நேரடியாவே விஜய் அவர்களுக்கு பிஜேபி நெருக்கடி கொடுக்கின்ற பொழுது எதிராளிக்கு தானே நெருக்கடி கொடுப்பாங்க, நண்பனுக்கு கொடுக்க மாட்டாங்களே. அப்ப விஜய் அவர்களை உள்ளே வளைத்து போடுவதற்காக பிஜேபி நெருக்கடி கொடுக்கின்றது என்றால் ஆல்ரெடி விஜய் வந்து பிஜேபி பி டீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூற்று இந்த இடத்துல வந்து தவறாக உள்ளது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பான முறையில விவாதம் பண்ணி ஆகணும். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் பிஜேபியினுடைய பி டீமா இல்லையா என்பதனையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் அவர்கள் பிஜேபியினுடைய பி டீம் தான் அப்படின்றத ஒரு கருத்து உருவாக்கத்தை தொடர்ச்சியா உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி அவங்க கருத்து உருவாக்குவதற்கான முக்கியமான காரணம் என்ன? விஜய் அவர்கள் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்றார். சோ அதனால விஜய் அவர்களை முத்திரை குத்துவதன் மூலமாக திமுகவோட அரசியல் லாபங்கள் இருக்கலாம், ஆனா நம்மை போன்ற ஆட்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டும். அதாவது நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியுடைய வாக்கு விகிதம் எவ்வளவு? 2021 45.38. ஏடிஎம்கே உடைய அந்த கூட்டணியுடைய வாக்கு விகிதம் எவ்வளவு? 39.71. மிஞ்சி போனா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 5.67% மட்டும்தான் வேரியன்ஸ். சோ இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் பின்னாடி மிகப்பெரிய இளைஞர் பட்டாளங்கள் இருக்கின்றார்கள் அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். திமுக திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விஜய் அவர்கள் நகர்த்தி பிஜேபிக்கு ஆள் சேர்த்து விடுகின்ற வேலையை பார்த்தாங்க அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து பிஜேபியில சேர்ந்து விட்டாலும் கூட தமிழ்நாட்டுக்கு அது பேராபத்து. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கிற வாக்கு விகிதம் என்பது வெறும் 5.67% தான். சோ விஜய் அவர்கள் ஒருவேளை என்டிஏ கூட்டணியில சேர்ந்துட்டார் அப்படின்னா ஈஸியா தமிழ்நாட்டை அதிமுக கூட்டணி கைப்பற்றி விடுவார்கள், ஈஸியா கைப்பற்றிடுவாங்க. அப்ப அப்படிங்கிற பட்சத்துல திட்டமிட்டே வந்து கொண்டு போய் விஜய் அவர்களை வந்து பிஜேபியில சேர்த்து விடுகின்ற வேலையை நாம பார்க்க கூடாது. நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டும். விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அந்த இளைஞர் பட்டாளங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர் பட்டாளங்கள் எல்லாத்தையுமே வெறும் இடதுசாரி சிந்தனையாளர்களாக தேக்கமடைய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஒரு அம்பேத்கரிஸ்டுகளாக தேக்கமடைய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது.
ஒரு பெரியாரிஸ்டுகளாக தேக்கமடைக்க வேண்டிய கடமை அது நமக்கு இருக்குது. சும்மா கொண்டு போய் பிஜேபிக்கு ஆள் சேர்த்து விடுகின்ற வேலையை நாம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இளைஞர் பட்டாளங்களை இடதுசாரி சிந்தனையாளராகவே தேக்க வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அவன் போய் மொத்தமா சேர்ந்துட்டான் வச்சுங்களேன், தமிழ்நாட்டை ஈஸியா தூக்கிடலாம். ஏன் விஜய் அவர்களால வெறும் 5.67% வாக்கு வங்கியை பிரிச்சு தர முடியாதா அதிமுக கூட்டணிக்கு? முடியும். அப்ப அந்த வேலையை நாம பார்க்க கூடாதுன்றதா என்னுடைய பார்வையா இருக்குது. ரெண்டாவது, அது மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சி இத சூப்பரா பண்ணாங்க. அந்த குறைந்தபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கையில எடுத்தாங்க. ஒண்ணும் கிடையாதுங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் பிஜேபியினுடைய பி டீம் அவரு அப்படின்ற மாதிரி எங்கேயும் முத்திரை குத்தவில்லை. ஏன்னா ஒரு தேசிய கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியே இங்க விஜய் பிஜேபியுடைய பி டீம் என்று முத்திரை குத்தினார்கள் என்றால், விஜய் பின்னாடி இருக்கிற இளைய தலைவர்களும் அடுத்து எங்க போவாங்க? என்டிஏ கூட்டணி தான் போவாங்க. ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு நாமளே வலிந்து தள்ளி விட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும். ஏன்னா விஜய் கட்சியில இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே இளைய தலைமுறைகள், அடுத்து அவங்க நம்பிதான் அரசியல் இருக்க போகுது. அவன் என்ன இன்னைக்கு திங்க் பண்றானோ அதுதான் நாளைய அரசியல இருக்க முடியும். அப்படியே பட்சத்துல அந்த இளைஞர்கள் எல்லாத்தையுமே பிஜேபி பி டீம், விஜய் பிஜேபி பி டீம் என்று வலிந்து ஒரு முத்திரையை குத்தி நம்ம விஜய் அவர்களை பிஜேபிக்கு ஆள் சேர்த்து விடுகின்ற வேலையை நம்ம பார்க்க கூடாது. அதாவது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அந்த கட்சியில இருக்க இளைய தலைமுறைகள் அவங்க எதுவாக இருக்கக்கூடாது, எதுவாக இருக்கணும் அப்படின்றதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்துதான் காங்கிரஸ் கட்சி சூப்பரா காயின் பண்ணாங்க. அந்த விஜய் கட்சியில இருக்கிற இளைய தலைமுறைகளை ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்களாவே தேக்கமடைய வச்சாங்க. பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்ட மனிதர்களாக மாத்தினாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் எல்லாருக்குமே. சரிங்களா? திமுக அரசியலுக்காக அவங்க முத்திரை குத்துறாங்க, அது அவங்களுடைய அரசியல். பட் நமக்கென்று ஒரு குறைந்தபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம விவாதம் பண்ணி ஆகணும். அதான் இன்னைக்கு காலையில செய்தி பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன். இந்த 2 மாசத்துல தமிழ்நாட்டுல மொத்தமாக 30 படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றது. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பேப்பர் நியூஸ் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆனா ஊடகவியலாளர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கிறவங்க எவனுமே தமிழ்நாட்டுல மக்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இதனை நோக்கி விவாதங்கள் நகர்த்துவது கிடையாது. விஜய் அவர்களை வைத்து எந்தெந்த விஷயத்த மடைமாற்றம் பண்ண முடியுமோ அந்தந்த விஷயத்த மடை மாற்றுவதற்காகத்தான் விஜய் அவர்களை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகங்கள் எழும்புகின்றது. பட் யார் எப்படி இருந்தாலும் சரி, மக்களுக்கு தேவையான அரசியலை நாம் தொடர்ச்சியா பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.